அலங்கார பூச்சு. இப்போது பூச்சுக்கு வருவோம். கிரீன் பேனல் MDF என்பது ஒரு முன்முடிக்கப்பட்ட பொறியியல் பலகையாகும். அதன் மேற்பரப்பு மிகவும் மென்மையானது மற்றும் தட்டையானது. இவற்றில் பல்வேறு வகையான பூச்சுகளை செய்யலாம். அவை பெயிண்டிங், பாலிஷிங், லேமினேஷன், கார்விங், மோல்டிங், வினியரிங், லேசர் கட்டிங் போன்றவை. இது உங்கள் வேலைத்திறனின் அழகை மேலும் மேம்படுத்துகிறது. கிரீன் பேனல் MDF போர்டில் ஒரு நல்ல பூச்சு பெற நீங்கள் பெயிண்டிங் அல்லது பாலிஷ் செய்வதற்கு முன் பிரைமர் மற்றும் ஃபைன் சர்ஃபேஸ் ஃபில்லரை பயன்படுத்த வேண்டும். ஃபில்லரை பயன்படுத்துவதற்கு பிரஷுக்கு பதிலாக பிளேடை பயன்படுத்துவது நல்லது. கிரீன் பேனல் MDF போர்டில் ஒரு நல்ல பூச்சு பெற அதன் மீது ஆயில் பெயிண்ட், பாலியஸ்டர் அல்லது மெலமைனை பயன்படுத்துவது நல்லது. ஆயில் பேஸ்ட் பெயிண்ட் வாட்டர் பேஸ்ட் பெயிண்டை விட சிறந்தது. எனவே அவை பெரும்பாலும் குளியலறைகள் மற்றும் சமையலறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆயில் பேஸ்ட் பிரைமர் அண்டர்கோட் மற்றும் எனாமல் மேற்பரப்புக்கு ஏற்றது. கிரீன் பேனல் MDF பலகைகளில் குறைந்தது 3 அடுக்கு பெயிண்ட், பளபளப்பு அல்லது பாலிஷ் பயன்படுத்த வேண்டும். இது மேற்பரப்பின் பூச்சு மற்றும் பிரகாசத்தை அதிகரிக்கிறது. கிரீன் பேனல் MDF போர்டில் நீங்கள் ஏதேனும் அலங்காரத்தை செய்யும் போதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஓவர்லே மறுபுறம் பயன்படுத்த வேண்டும். இது பேனல் வலுவாகவும் சமநிலையாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இல்லையெனில் பலகை வளைக்க தொடங்கும். MDF-இன் இயற்கையான உட்வெனீர் மேற்பரப்பில் இருந்தால் தெளிவான அரக்கு அல்லது பாலிஷ் மூலம் முடித்தல் செய்யலாம். இது பெரும்பாலும் தயாரிப்பின் தேவையை பொறுத்தது.